இந்தியர்களை மீட்க இன்று 50 விமானங்கள் இயக்கம். மேற்கு ஆசியாவில் இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அதிகரித்து வரும் போர், பதற்றம் காரணமாக வான்வெளியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்திய பயணிகளை தாயகம் அழைத்து வர இந்திய விமான நிறுவனங்கள் இன்று திங்கட்கிழமை சுமார் 50 விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சுமார் 279 சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 32 சிறப்பு கூடுதல் விமானங்களை இயக்க உள்ளன. சவுதி அரேபியா மற்றும் ஓமன் நாடுகளின் வான்வெளி தற்போது வரை திறந்திருப்பதால் ஜெத்தா மற்றும் மஸ்கட் நகரங்களுக்கான விமானங்கள் தொடர்ந்து இயக்கப்படும். ஜெட்டாவிற்கு 10 விமானங்களும் மஸ்கட்டிற்கு 14 விமானங்களும் இயக்கப்பட உள்ளன. கடந்த ஞாயிறன்று மும்பை விமான நிலையத்தில் மட்டும் 66 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. டெல்லி விமான நிலையமும் மேற்கு நோக்கிய சர்வதேச விமானங்கள் தாமதமாகலாம் என பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவசர காலத்தை பயன்படுத்தி விமான கட்டணங்கள் அநியாயமாக உயர்த்தப்படுவதை தவிர்க்க விமான போக்குவரத்து அமைச்சகம் கட்டண நிலவரங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் வான்வெளி பாதுகாப்பு கருதி பல நாடுகள் தங்கள் எல்லைகளை மூடியுள்ளன. இதனால் இந்தியாவிலிருந்து ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா செல்லும் விமானங்கள் நீண்ட தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது விமான எரிபொருள் செலவையும் பயண நேரத்தையும் அதிகரித்துள்ளது. இந்திய பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்களின் முதல் முன்னுரிமை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தூதரகங்கள் மற்றும் விமான நிறுவனங்களுடன் இணைந்து வளைகுடா நாடுகளில் தவிக்கும் மாணவர்களையும் பணியாளர்களையும் விரைவாக அழைத்து வர நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த பதற்றமான சூழலில் பயணிகள் தங்களின் விமான நிலை குறித்து சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களின் இணையதளம் அல்லது செயலிகள் மூலம் அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.